மக்கள் அரசாங்கத்தோட வணக்கம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. அது ரொம்ப சாதாரணமான கேள்வியாக நீங்கள் நினச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த தமிழகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்வி மூலமாக பல மாற்றங்கள் இந்த சமூகத்தில் நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். இது எந்த புக்கிலேயோ எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது ஒரு 30 வருஷம் நான் தனிமையில் உட்காந்து, அதாவது எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தி சில விஷயங்களை நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, என்னை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம், ஏன்னா உங்களுக்கான இயல்பான வாழ்க்கையெல்லாம் எனக்கு அமையலை. எனக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் எனக்குள்ளே நடந்தது. அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை, ஒரு உணர்வு, உங்கள் எல்லாருக்குமே அக்கறை இருக்குது, உணர்வு இருக்குது. இல்லைன்னு நான் சொல்லவே வரல. அதை பற்றி நான் எதுவும் பேச வரல. எல்லாருக்குமே இந்த உணர்வு. அதை தாண்டி நாம் என்ன செய்ய முடியும், இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய உள் உணர்வில் தோன்றிச்சு. அந்த உணர்வை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு பெரிய லெவலில் என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட பெரிய வருமானமோ பெரிய இன்கமோ எதுவுமே கிடையாது. அதனால் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம், யாராவது ஒருத்தர்கிட்டையாவது இது போய் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனிதர்கிட்ட போய் சேர்ந்துடும், இல்லை எல்லா மக்களும் இதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த மக்கள் அரசாங்கத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த சேனலை நான் உருவாக்கினேன். இந்த சேனலை உருவாக்க ஒரு நண்பர் தினேஷ்னு ஒரு நண்பர் எனக்கு உதவி செஞ்சாப்புல. அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் சொன்னோன்னே நல்ல விஷயந்தான் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவர் எனக்கு பண்ணார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை ஏன் இந்த கேள்வி நீங்கள் ஏன் எல்லார்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. முதல்ல உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட கேளுங்க, உங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா இந்த மாதிரி எல்லா உறவுகிட்டையும் கேளுங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள்கிட்ட போய் கேளுங்க. செய்தியாளர்களை பிரபலங்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். காரணம், திரும்ப திரும்ப ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேள்வியை நீங்கள் கேட்கும்போதே அவங்க வித்தியாசமாக உணர்வாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நம்ம அதில் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த ஒரு மனிதர் இருக்கார். அவர்கிட்ட போய் இதை முதல்ல கேட்டு பாருங்கள். யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க, யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒத்துப்பார். கண்டிப்பாக ஒத்துப்பார். இந்த விஷயம் இது சரியான கேள்வி அப்படிங்கிறத அவர் ஒத்துப்பார். அதுமாரி எல்லார்கிட்டையும் கேளுங்க. இந்த கேள்வி எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எல்லாருடைய மனதிலையும் இந்த கேள்விகள் வரணும். இது வந்துச்சுனாலே ஒரு மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும். அப்போ இந்த 41 துறைகளிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கிய பங்களிப்பாக இருக்கும். நம்ம உடம்புல எப்படி ஒரு இரத்த ஓட்டம் இல்லைன்னா நம்ம உடம்பு எதுக்குமே பயன்படாது. அந்தமாரி இந்த இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த கேள்வி எந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை செஞ்சால் மக்கள் இயல்பாக இருக்கும். இப்போ ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா மக்களுடைய வேலை ரொம்ப ஸ்லோவாகிடும். அப்போ ஒரு மனிதனுடைய ஒர்க்கு ரொம்ப ஸ்லோவாக செய்ய ஆரம்பிச்சிடுவார். ரத்த ஓட்டம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அவனால் ஒன்றுமே வேலையே செய்ய முடியாது. ஆனால் கரெக்டான லெவலில் கரெக்டான ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அவங்களுடைய வேலைகளை சரியாக அவங்க செஞ்சிட முடியும். அதனால தான் இந்த கேள்வி சரியான ஸ்பீடில் ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி ரத்தம் இருக்குதோ அதுபோல் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு 41 துறைக்கும் மிக முக்கியமான ஒரு இதுவாக இந்த கேள்வி இருக்கும். இந்த கேள்வி நீங்கள் எதிர்பார்க்குறபடி பல மாற்றங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கும், உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் ஒரு துறையை சார்ந்தவரை பற்றி, ஒரு துறையை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட கூட போய் இதை பற்றி கேளுங்க. இந்தமாரி ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பையன், இந்தமாரி கேள்வி கேட்டிருக்காரு. மக்கள் அரசாங்கம்னு அந்த சேனலோட பேர். இந்தமாரி கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய நோக்கம், ஒரே நோக்கம், அவர் பணம் சம்பாதிக்கிறதோ வருமானம் ஈட்டுவதோ முக்கியம் இல்லை. தமிழகத்தை முன்னிலைப்படுத்தணும்,
எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாடு முன்னிலையாயிருக்குன்னா ஒரு ரோட்டு கடையில் போய் நின்று பேசுனா அவர் சொல்கிற தமிழ்நாடு எங்கேயும் முன்னேறிட்டு நானே முன்னேறலை, எப்படிங்க தமிழ்நாடு முன்னேறும்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த தமிழகம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் இந்த கேள்வியை உருவாக்கியிருக்காரு. இந்த கேள்வியை கேட்குறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக கேட்டிங்க அப்படின்னா அவர் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாலோ இல்லை நீங்கள் செய்தியாளர்களிடம் பேச சொன்னாலோ நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன். ஏன்னா 30 வருஷமாக எனக்குள்ளே நடந்துகிட்ருக்கிற ஒரு யாகம் தான் இது. ஒரு யாக வேள்விங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்தில் அரசாங்கத்தில் வெற்றி பெறணுன்னா 5 வருஷம் 10 வருஷம் யாகம் பண்ணுவாங்க. யாகம் பண்ணி அந்த போருக்கு போவாங்க, வெற்றி அடைஞ்சிட்டு வருவாங்க. அந்த யாகத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ எனக்கு நல்லா தெரியும். அதேமாரி அந்த யாகத்தை நான் வளர்த்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு வரேன், சொல்லிட்டு வரேன். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேள்வியை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், எல்லார்கிட்டேயும் கொண்டு போய் சேருங்க, தேடி கண்டுபிடிங்க. இந்த கேள்வி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு விளையாட்டு வீரர்கிட்ட கூட கேளுங்க, ஏன்னா எல்லாருக்குமே இந்த அரசாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அவங்க எங்கே வேலை பார்த்தாலும் சரி, என்ன விளையாடுனாலும் சரி, எந்த தொழில் பண்ணினாலும் சரி, அரசாங்கம் சிறப்பாக இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. ஏதோ போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஏதோ போயிட்டுருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. அப்படி சிறப்பாக ஒரு அரசாங்கத்தை நீங்கள் உருவாக்கணுன்னா இந்த கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேளுங்க. இதில் இந்த பழைய இமேஜ் மட்டுமே தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னா, இது உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக பதியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம். ஏன்னா இந்த இமேஜ் உங்களை தூங்க விடக்கூடாது, உங்களை தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. இது புரட்சியெல்லாம் கிடையாது. இது புரட்சியோ இல்லை இது ஒரு போராட்டமோ அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழக மக்கள் தெளிவு பெறணும். தெளிவு பெற்று அவர்கள் அரசாங்கத்தை கண்டிப்பாக வழி நடத்தணும். அவங்க வழி நடத்தப்படணும். அவங்க வழி நடத்தணும். அரசாங்கத்தோட மக்கள் வழி நடத்தப்படணும். அவங்க வழி நடத்தணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த பவர் எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க வாங்கி அதை செய்கிறாங்களாங்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த கேள்வியை ரொம்ப அலட்சியப்படுத்தியோ இல்லை இது ஏதோ எவனோ ஒருத்தன் சொன்னானோ தயவு செய்து மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கி தமிழகம் எப்படி இருக்குது, தமிழகம் எந்த நிலையில் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை குறை சொல்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை குறை சொல்கிறதோ நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒரு விஷயம், நம்ம தப்பானவங்களை விட்டு நம்ம ஒதுங்கி தான் இருக்கணுமே தவிர அவங்க கூட சேர்ந்தெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒதுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படி ஒதுக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்கிட்ட நான் பேசினாலும் நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன். நிறைய விஷயங்கள் பேச தயாராக இருக்கேன். நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். அதை பற்றி யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். நன்றி.